அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 14ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பயந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் தொடர்ந்து பதித்த அந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் எவ்வாறு சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு ஜனவரி 14ஆம் தேதி நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் நற்பண்பு என்று கூறலாம். தீமையை குறைப்பதிலும் நன்மையை சேர்ப்பதிலும் இடைவிடாமல் உழைக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான நேரம் அனைத்து வகையான வெற்றிக்கு முற்பட்டதாக இருக்கும். இது ஒரு பூவாகவோ அல்லது ஒரு மலையாகவோ தோன்றுவதை விட கரைபடிந்த மற்றும் ஒழுங்கற்ற முறையில் தோன்ற முடியாது. பெரும் தூண்டலின் காலம் என்பது நீண்ட முன்னோட்டமான உறுதியான மற்றும் முழுமையான வெற்றியின் உச்சக்கட்டமாகும். நல்ல குணத்தின் நடைமுறையும் நிலையான மற்றும் சிறந்த கொள்கைகளை புரிந்து கொள்வதிலும் பயன்படுத்துவதிலும் உங்கள் மதியை நிலைநிறுத்துங்கள் என கூறி நாள்தோறும் நற்பண்பினை கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த தீமையை குறைத்து நன்மையை சேர்ப்பதில் இடைவிடாமல் உழைக்க வேண்டும். நல்ல குணத்தின் நடைமுறையில் நிலையான மற்றும் சிறந்த கொள்கைகளை புரிந்து கொண்டு பயன்படுத்தி உங்கள் மதியை நிலைநிறுத்துங்கள் என பயந்துள்ளார். ஆங்கில மொழியில் what he says in English on January 14th, virtue, veracity in rule to usages every time. Veracity to rule usages every time. Fixate yourself ceaselessly in decreasing evil and accumulating good. Victory of all kind is preceded by a session of preparation, can no more appear spontaneously and erratically than can a flower or a mountain. The time of great temptation is the climax of conquest that long preparation has made certain and complete. Fix your mind in the practice of virtue and the comprehension and the application of fixed and noble principles. In single word, in acrostic, we can say virtue, veracity in rule to usages every time. On January 14th, what he says, you can say it in acrostic: virtue, veracity in rule to usages every time. பதிந்து நாள்தோறும் நற்பண்பினை காப்போம் என கூறி நற்பண்புக்காக நாம் நல்ல குணத்தின் நடைமுறையை பின்பற்றி நிலையான மற்றும் சிறந்த கொள்கைகளை பயன்படுத்தி உங்கள் மதியை நிலைநிறுத்துங்கள் என பயந்துள்ளதை தங்களிடம் பகிர்ந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்தினை இந்த நாளில் தெரிவித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.